நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். கடவுள் எசேக்கியேலுக்கு ஒரு அழகான ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அதாவது திருப்பணிக்கு பல நேரங்கள் அழைக்கிறவர் இல்லையா, இந்த அழைக்கின்ற அனுபவம் நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசத்துல வருது. எசேக்கியேலுக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் இருக்கு. என்னன்னா, அவர் அழைச்சு என்ன சொல்றாருன்னா, அவனை ஒரு இடம் கூட்டிட்டு போற, அங்க நீ இறைவாக்கு உரையினார். எசேக்கியேல் ரொம்ப சந்தோஷமா நிறைய மனிதர் இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நாம ஆண்டவர் கொடுக்குற அந்த வாக்கை அருளி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்புறாரு. ஆனா கடவுளுடைய ஆவி எங்க கொண்டு போய் கடவுள் அங்க நிறுத்துறாரு அப்படின்னா, ஒரு உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கு, அதாவது லிட்டரலா சொன்னா சுடுகாடுன்னு நினைச்சுக்கிட்டுங்களேன். அந்த எலும்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உலர்ந்து போயிருக்கு. அதாவது மண்டை ஓடிய ஒரு இடம் இருக்கு, கை ஒரு இடம், கால் ஒரு இடம், அங்கங்கே விழா எலும்புகள் இப்படியெல்லாம் அங்க அப்படியே பரப்பப்பட்டு இருக்கிறது. இப்படி பரப்பி வைக்கப்பட்ட அந்த பள்ளத்தாக்கிலே எலும்புகள் நிறைந்த அந்த இடத்துல போய் நிறுத்திட்டு கடவுள் எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, எசேக்கியேல் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு கொடுக்கணும்ன்றார். இப்ப இது எசேக்கியேலுக்கு ஒரு புது அனுபவம். அதாவது மனிதர் இடத்துல பேசுற எலும்பு கிட்ட எப்படி பேசுறது, அதுவும் உலர்ந்து போயிடுச்சு அது எலும்பு, இனி அது உயிர் பெறவே முடியாது. ஆனா அது எப்படி நான் கொடுக்கறது அப்படின்ற ஒரு தயக்கம். ஆனாலும் கடவுள் சொன்னதுபடியே அவர் என்ன சொல்றாருன்னா செய்யறார். அப்போ கடவுள் சொல்றாரு, நான் இப்ப பாக்குற இந்த எலும்பு, இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள நான் சதை கொடுப்பேன், நரம்பு கொடுப்பேன், தோலால் அதை போட்டு மூட்டுவேன், கடைசியா என் உயிர் மூச்சையே நான் அதுக்கு கொடுப்பேன்றார். அப்போ இதெல்லாம் சொன்ன உடனே எசேக்கியேல் நம்பி அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே இங்க அங்கங்கே தனித்தனியா இருந்த பாகங்கள்லாம் ஒன்றாக சேர்க்க, அந்தந்த உடலோட அது போய் என்ன பண்ணிது சேர்ந்து அந்தந்த எலும்பு கூட கரெக்டா கண்டுபிடிச்சு அதோட ஜாயிண்ட் ஆயிடுது. இப்ப என்ன பண்றார் கடவுள், அதுக்கு நரம்பு கொடுக்கிறார், சதை கொடுக்கிறார், ரத்த ஓட்டை கொடுக்கிறார், தோலால் அதை மூடுகிறார், கடைசியாக தன் உயிர் மூச்சையே கொடுக்கிறார். அப்போ இறைவாக்கை கேட்கிறவர்கள் உயிர் மூச்சு பெறுகிறாங்க. பல நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தையை நம்ம நிறைய நேரங்களை கேட்கிறோங்க, ஆனால் கேட்டும் நாம் நடைபெணமா தான் இருக்கிறோம். அது கேட்டார் போல நம்ம செயல்பட்டு நம்ம வாழ்வில நடப்பதில்லை. அப்போ அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த நடைபெண்ணம் போன்று இருக்கிற உலர்ந்த எலும்புகளை போல இருப்பாங்க. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறணும், இதுதான் எனக்கு முக்கியமானது. உயிர் தேர்ந்த ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தியை இந்த உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அவர்கள் உயிர் பெற வேண்டும். கடவுள் சொல்றார், நான் என் மூச்சையே கொடுக்கிறேன்றார். அதாவது ஆதி மனிதனா இருக்க ஆதாமுக்கு கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை கொடுக்கிறார், அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார், அவன் உயிர் உள்ளவன் ஆனார். இப்போ பல நேரம் நமக்கு இது சுவாசம் இல்லாமல் அநேகர் இந்த கோவிட் கால இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையில மரித்து போனாங்க. கர்த்தர் நமக்கு இலவசமாய் அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய உயிர் மூச்சை நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் நன்றி உள்ளவர்களாய் என்னாலும் ஆண்டவருக்காக நற்சாட்சி கொண்டு செல்ல வேண்டும். உலர்ந்த எலும்புகளாய் இல்லாமல் உயிர் பெற்றவர்களாய் ஆண்டவருக்காய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.